வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். என்னை நான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய், சென்னையில் சிந்தை வைத்து சீர்த்தவம் முறையாய் செய்தேன், உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய், முன்னை சேர் வினை தூய்மைக்கு முயன்று அறநெறி வாழ்கின்றேன், வினைப்பதிவே தேகம் கண்டாய் என்பது ஆன்றோர் வாக்கு. அவற்றை தூய்மை செய்து அறநெறி வாழ்வு வாழ்ந்து இறை உணர்வு பெற்று முழுமை பேறு அடைவதே மனிதனின் பிறவியின் நோக்கமாகும். ஆனால் நாம இந்த பிறவி நோக்கத்தை எல்லா மனிதனும் அறிந்திருக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறிதான். ஆனால் மனிதன் தன் நோக்கத்தை அறியாமல் புலன் மயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவனை இம்மயக்கத்திலிருந்து தெளிய வைத்து அவனை இறைநிலையோடு இணைக்கும் வல்லமை யாருக்கு உண்டு தெரியுமா? குருக்கு மட்டுமே உண்டு. குரு மட்டுமே தன்னை உணர வைத்து அதன் மூலம் இறைவனையும் உணர்த்தக்கூடியவர். ஏன்னா அவர் மட்டும்தான் இறைநிலையை உணர்ந்தவர். இறைநிலை உணர்ந்தவர் மட்டுமே நமக்கு அந்த இறையை உணர வைக்க முடியும். இந்த செயலுக்கு இறைவனே தனக்கு குருவாக வந்ததாக நாம் நம்பலாம். ஏன்னா அருட்தந்தை அவர்கள் இறையை உணர்ந்தவர். முறையாக நாம் ஆசானிடம் தவம் கற்று துரியத்தில் மனம் நிறுத்தி நிறுத்தி பல முறை பழகி பார்த்தால் அதன் பயனாக இறைவனே குருவாக வந்துள்ளதை நாம் அறிவின் மூலம் உணரலாம். என்னுள் உள்ள வினைப்பதிவுகளை போக்கி தூய்மை பெறுவதற்காகவே இந்த மனதை செம்மைப்படுத்தி முயன்று அறநெறி நாம் வாழ்ந்தால் என்றுமே நாம் இறைவனை பார்க்க முடியும். இறை உணர்வு பெற்று முழுமை பேறு அடைவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த குரு வேண்டும். அந்த குருவாகவே இறைவனே வந்துள்ளார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம் மகரிஷி அவர்களே நமக்கு குருவாக வந்துள்ளார். அந்த இறைவனே நமக்கு குருவாக வந்துள்ளார். அவரே நமக்கு குருவாக வந்ததற்கு நாம் எவ்வளவு பேறு பெற்றிருக்க வேண்டும். எனவே நாம் ஒவ்வொருவரும் இதனை சிந்தித்து செயலாற்ற வேண்டும். வாழ்க வளமுடன்.